நாளை முதல் தேசிய அடையாள அட்டைகள் வழமை போல் விநியோகிக்கப்படும். திணைக்களம் அறிவிப்பு. பலசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு அறிவுறுத்தல். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழில் போராட்டம். இறக்குமதி செய்யப்படும் பால்மா கோதுமை மா விலையில் மாற்றமில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி கைது அச்சத்தில் கம்மன்பில. முச்சக்கர வண்டி கட்டணமும் உயர்வு. கொழும்பில் ஈரான் தூதுவர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல்கள். யாழ் ஒட்டகப்புலத்தில் 2 ஏக்கர் காணி விடுவிப்பு. தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்க வடகிழக்கு ஆயர் மன்றம் தீர்மானம். மண்ணெண்ணெய் விலையேற்றத்தால் வடபகுதி மீனவர்கள் கடனாளியாகும் அவலம். என்ன மாலம் தெரிவிப்பு. விளையாட்டு நிகழ்வுகளை காலையில் நடத்துங்கள். வெப்பநிலையால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஈரான் மீதான தாக்குதல்களை திடீரென ஒத்திவைத்த ட்ரம்ப். ட்ரம்பின் அறிவிப்பால் சர்வதேச சந்தையில் சரிந்த கச்சா எண்ணெய் விலை. ட்ரம்பின் கூற்றை நிராகரித்த ஈரான். நாட்டின் நாளாந்த வலுசக்தி நுகர்வு அதிகமுள்ள மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான காலப்பகுதியில் வலுசக்தியை மிகச்சிறந்த முகாமைத்துவத்துடன் பயன்படுத்துவது குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களின் பங்களிப்புடன் நாட்டின் வலுசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக உலக நாடுகள் அனைத்தும் எதிர்நோக்கியுள்ள வலுசக்தி விநியோகத்திலான சவால்களுக்கு மத்தியில் வலுசக்தியை சரியான முகாமைத்துவத்துடன் பயன்படுத்தி நாடு எதிர்கொண்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவது நிறுவன ரீதியாகவும் தனிநபர் ரீதியாகவும் அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள பொறுப்பாகும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வலுசக்தி பாதுகாப்பை பேணுவதற்காக தொடர்ச்சியாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராயும் பொருட்டு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். கடந்த சில வாரங்களாக வலுசக்தி முகாமைத்துவம் தொடர்பாக அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மேலும் நடைமுறை சாத்தியமான நிலைக்கு கொண்டு வருவது குறித்தும் குறிப்பாக அரசு சேவைக்கு வழங்கப்பட வேண்டிய வழிகாட்டல்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. அதேபோல் உள்ளூராட்சி மன்ற மட்டத்தில் வலுசக்தி நுகர்வை முறையான முகாமைத்துவத்திற்கு உட்படுத்துவதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் அந்தந்த நிறுவனங்களுடன் கலந்துரையாடுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். விளம்பரங்களுக்காக பயன்படுத்தப்படும் மின்சார பெயர் பலகைகள் மற்றும் ஏனைய அலங்கார மின் கட்டமைப்புகளுக்கு அதிகளவான மின்சாரம் செலவிடப்படுவதாகவும் அதனை மட்டுப்படுத்துவதன் மூலம் நாட்டின் மின்சார நுகர்வில் குறிப்பிடத்தக்க அளவை சேமிக்க முடியும் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது. நகர்ப்புறங்களில் அவசியமற்ற வீதி விளக்குகளின் பயன்பாட்டை குறைத்தல் மற்றும் வலுசக்தி முகாமைத்துவத்திற்காக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சினால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அது தொடர்பாக பின்பற்றக்கூடிய மாற்று வழிமுறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து கலந்துரையாடி விரைவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டினார். வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபீரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார, போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில சி.கே. பிரேரா, ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி. பாஸ்கரன் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். வெறுப்பு பேச்சுகளை பேசும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் இன்று போராட்டம் ஒன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நல்லை ஆதீனத்திற்கு முன்பாக இன்று காலை ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் இனவாத மற்றும் பிரதேச சாதியவாதங்களை பேசும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொது தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகின்றோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் மனித மரியாதைக்கு எதிரான சொற்கள் பயன்படுத்துவது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய வெறுப்பு தூண்டும் பேச்சுக்கள் சமூகங்களுக்கு இடையான நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதேச மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகளை தீவிரப்படுத்துகின்றன. இது நாட்டின் அமைதிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் நேரடி அச்சுறுத்தலாகும். மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சினைகளை பொறுப்புடன் நாகரிகத்துடன் முன்வைத்து தீர்வுகளை உருவாக்க வேண்டியவர்கள். ஆனால் அதற்கு பதிலாக வெறுப்பு, இழிவு மற்றும் பிரிவினை உணர்வுகளை தூண்டும் கருத்துக்கள் வெளியிடுவது அரசியல் பொறுப்பின்மையின் வெளிப்பாடாகும். இத்தகைய செயல்கள் ஜனநாயக மரபுகளுக்கும் அரசியல் நாகரிகத்திற்கும் நேரடி அவமதிப்பாகும்.
மேலும் அரசியல்வாதிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஆதிக்க சிந்தனைகள் பிரதிபலிக்கும் வகையிலான மொழியையும் அணுகுமுறையும் முற்றாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மக்கள் மத்தியில் சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதலை வளர்க்கும் முறைகள் மட்டுமே அரசியல் உரையாடலில் அடிப்படையாக அமைய வேண்டும். இவ்வாறான பொறுப்பின்மை கொண்ட பேச்சுக்கள் தொடர்ந்தால் சமூகத்தில் இனவாதம், பிரதேசவாதம் மற்றும் பகமை மனப்பான்மை ஆழப்படுத்தப்படும் அபாயம் உள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு மட்டுமில்லாமல் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்கள் மன அழுத்தத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகின்றனர். எனவே அனைத்து அரசியல் தலைமைகளும் உடனடியாக தங்களது பொது உரைகளில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். இன, பிரதேச, மொழி அடிப்படையிலான இழிவுபடுத்துதல், அவதூறு மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். அத்துடன் இனம், பிரதேசம், மொழி ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கும் அவதூறான மற்றும் வெறுக்கத்தக்க நடத்தைகளை கண்காணிக்கவும் அவற்றை தடுக்கவும் தண்டிக்கவும் கூடிய தெளிவான மற்றும் வலுவான பாராளுமன்ற நடைமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். அவை முழுமையாகவும் கடைபிடிக்க தவறாத வகையிலும் அமல்படுத்தப்பட வேண்டும். மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களது உள்கட்டமைப்பு கொள்கைகள் மற்றும் ஒழுக்க விதிகளை உருவாக்கும் போது இவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை தடுக்கும் உறுதியான வழிகாட்டுதல்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய கொள்கை மாற்றங்கள் நிலையான சமூக மாற்றத்திற்கும் நீடித்த சமூக அமைதிக்கும் அடித்தளமாக அமையும் என அவர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்படும் பால்மா மற்றும் கோதுமை மாவின் விலைகள் எக்காரணம் கொண்டும் அதிகரிக்கப்பட மாட்டாது என வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. பால்மா இறக்குமதியாளர்கள் மற்றும் கோதுமை மா நிறுவனங்கள் இன்று வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவை சந்தித்த போது இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளனர். தற்போதைய போர்ச்சூழல் காரணமாக விநியோக வலையமைப்பிற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் தொடர்ச்சியான விநியோகத்தை பேணுதல் குறித்து இரு தரப்பினருக்கும் இடையே கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இதன்போது இந்த உத்தரவாதம் அளிக்கப்பட்டது அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை உயர்வு மற்றும் டாலரின் மதிப்பு உற்பத்தி செலவில் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் இந்த இக்கட்டான தருணத்தில் அரசாங்கம் இணைந்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே தமது நோக்கம் என இந்த நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்த 3 மாதங்களுக்கு தேவையான இறக்குமதி செய்யப்பட்ட பால்மா மற்றும் கோதுமை மா கையிருப்பு உள்ளதை உறுதிப்படுத்த முடியும் என்றும் வரவிருக்கும் புத்தாண்டு காலம் முடியும் வரை எவ்வித வெளியேற்றமும் செய்யப்பட மாட்டாது என்றும் அந்த நிறுவனங்கள் அமைச்சரிடம் உறுதியளித்துள்ளன. அதேவேளை எரிபொருள் ஒதுக்கீடு காரணமாக விநியோக நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை நிறுவனங்கள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றன. உணவு விநியோகத்துறையில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து வழங்குனர்களின் எரிபொருள் தேவைகளை அடையாளம் கண்டு அந்த பிரிவின் திட்டமிடலை முறைப்படுத்தும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்ட விசேட தரவு சேகரிப்பு திட்டத்தில் பதிவு செய்யுமாறு அமைச்சர் இதன்போது நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தினார். இன்று நள்ளிரவு முதல் 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் விலையை 10 ரூபாவினால் அதிகரிக்க அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. அதன்படி 450 கிராம் எடையுள்ள ஒரு ராத்தல் பானின் புதிய விலை 130 ரூபாவாகும் என அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஏனைய அனைத்து பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளையும் இன்று நள்ளிரவு முதல் 10 ரூபாவினால் அதிகரிக்க பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. தன்னை கைது செய்ய அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் தயாராகி வருவதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த 2019ஆம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரியை அம்பலப்படுத்தும் என்னுடைய புத்தகம் மார்ச் மாதம் 31ஆம் தேதியன்று வெளியாக உள்ளது. இந்நிலையில் இந்த புத்தகம் வெளியாவதை தடுக்கும் நோக்கத்துடன் மார்ச் மாதம் 27ஆம் தேதி என்னை சிறையில் அடைக்க இந்த அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது. புத்தகம் வெளியிடப்படாமல் போகலாம் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதீசவின் சமீபத்திய கருத்து புத்தகம் வெளியிடப்படுவதற்கு முன்னர் நான் கைது செய்யப்படலாம் என்று கூறுவதை போல் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் நலிந்த ஜெயதீசவிடம் உதய கமன்பிலவின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புத்தகம் மற்றும் பிரதான சூத்திரதாரி தொடர்பான கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்தன. இதுகுறித்து விளக்கமளித்த அமைச்சர், மார்ச் மாதம் 27ஆம் தேதி விசாரணைக்கு வரவிருக்கும் உதய கமன்பில மீதான வழக்கில் எவ்வித விசாரணையும் இல்லை என்றால் அவர் கூறுவதாக சொல்லப்படும் உண்மைகளை வெளிப்படுத்த முடியும் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய ஊடக சந்திப்பில் இதனை சுட்டிக்காட்டிய முன்னாள் அமைச்சர் கமன்பில தான் மார்ச் 27ஆம் தேதியன்று கைது செய்யப்படலாம் என்பதை உறுதி செய்யும் வகையில் அமைச்சர் நலிந்தவின் கருத்து அமைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டோர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் ஐரிஸ்டீனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்ததை இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேஷா டெல்கோஷ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி 2026 பிப்ரவரி 20 அன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போது பதற்ற நிலை தீவிரமடைந்துள்ளது. அந்த காலப்பகுதியில்
அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ராணுவ தாக்குதல்களை நடத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். மினா பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை மற்றும் இஸ்லாமிய குடியரசின் தலைவரை அவரது இல்லத்தில் வைத்து படுகொலை செய்தமை உள்ளிட்ட சிவில் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் அதில் அடங்குவதாக அவர் தெரிவித்தார். பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நடவடிக்கை எடுக்காமை கவலை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சட்டங்களின்படி ஐக்கிய நாடுகள் சாசனத்தின் 15.1 பிரிவின் கீழ் ஈரான் தனது தற்காப்பு உரிமையை பயன்படுத்தியதாக தூதுவர் உறுதிபட தெரிவித்தார். 2026 மார்ச் மாதம் நடைபெற்ற மற்றொரு சம்பவம் குறித்து குறிப்பிட்டவர், மிலன் 2026 கடற்படை பயிற்சியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஐரிஸ் டீனா என்ற ஈரானிய போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்பு அருகில் வைத்து தாக்கப்பட்டதாக தெரிவித்தார். இதில் 104 மாலுமிகள் உயிரிழந்ததாகவும் போர்க்கப்பலிலிருந்து 1100 கடல் மைல் தொலைவிலிருந்து இந்த கப்பலை தாக்கியதை அமெரிக்க ஜனாதிபதி ஒரு பொழுதுபோக்கென வர்ணித்தமை மனிதாபிமான சட்டங்களை மீறும் செயல் என அவர் கண்டனம் தெரிவித்தார். ஈரான் போரை விரும்பவில்லை, ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் என தூதுவர் மீண்டும் வலியுறுத்தினார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை ஈரானிய கடற்பரப்பிற்குள் ஓர் போர் வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது நீரினை மூடப்பட்டுள்ளதை குறிக்காது, மாறாக எதிரி நாடுகளின் கப்பல்களுக்கான அனுமதி கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதை குறிப்பதாகவும் அவர் தெளிவுபடுத்தினார். இலங்கை ஈரானின் மிக நெருங்கிய நண்பன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்நாட்டிற்கு உதவ ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை எரிபொருள் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்றார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக மூடவில்லை என்பதையும் அவர் இங்கு வலியுறுத்தினார். இலங்கை இக்கட்டான நிலைக்குள்ளாவதை ஈரான் ஒருபோதும் விரும்பாது என்றும் ஈரான் தேசத்திற்கு இலங்கை மிகவும் மரியாதைக்குரிய நாடு என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டொர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் ஐரிஸ் டீனா போர்க்கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுப்பதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் அந்த உதவியை இச்சந்தர்ப்பத்தில் தூதுவர் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். இதேவேளை ஈரானில் உள்ள இளைஞர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் மேலும் குறிப்பிட்டார். 1 கிலோமீட்டருக்கான முச்சக்கர வண்டி கட்டணத்தை 10 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தீர்மானித்துள்ளது. அதன்படி அதன் புதிய கட்டணம் 110 ரூபாவாக உயரும். அதேபோல் 2வது கிலோமீட்டருக்காக இதுவரை 85 ரூபாவாக காணப்பட்ட கட்டணத்தை 90 ரூபாவாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரியான சாந்த ஜெயதிலக என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. தேசிய அடையாள அட்டை விநியோக நடவடிக்கைகள் நாளை முதல் வழமை போல் முன்னெடுக்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. கனடி கட்டமைப்பில் இன்று ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அடையாள அட்டைகளை பெற்றுக் கொள்வதற்காக திணைக்களத்திற்கு வருகின்ற பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது குறித்த தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டுள்ளதால் நாளை முதல் சேவைகளை தடையின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. வடகிழக்கில் தமிழ் அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளை கண்டித்து இன்று மட்டக்களப்பில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடகிழக்கு பெண்கள் கூட்டின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன இழிவுபடுத்தல், வெறுப்பு பேச்சுக்களை தமிழ் அரசியல்வாதிகளை உடன் நிறுத்து என்ற துணைப்பொருளில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவிலிருந்து ஊர்வலமாக வந்து படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மக்கள் தேவைகளுக்காக குரல் கொடுப்பதை விடுத்து இனங்களுக்கிடையே இழிவுபடுத்தும் கருத்துக்களை சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் தமிழ் அரசியல்வாதிகள் வெளிப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர், சபாநாயகர், பாராளுமன்ற செயலாளர், பெண்கள் விவகார அமைச்சர், மனித உரிமை ஆணைக்குழு ஆகியவற்றுக்காக அனுப்புவதற்கான மகஜர் ஒன்றும் வாசிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: நாட்டின் சமூக ஒற்றுமை, ஜனநாயக பண்புகள் மற்றும் மக்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டிய பொறுப்பில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் சமீபத்தில் பொது தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து எங்களது ஆழ்ந்த கவலையும் கடுமையான கண்டனத்தையும் வலியுறுத்துகின்றோம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையில் மனித மரியாதைக்கு எதிராக சொற்கள் பயன்படுத்தப்படுவது எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. இத்தகைய வெறுப்பு தூண்டும் பேச்சுக்கள் சமூகங்களுக்கிடையான நம்பிக்கையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைப்பதோடு மட்டுமல்லாமல் பிரதேச மற்றும் இன அடிப்படையிலான பிளவுகளை தீவிரப்படுத்துகின்றன. இந்த நாட்டின் அமைதிக்கும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கும் நேரடி அச்சுறுத்தலாகும். மக்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களின் பிரச்சினைகளை பொறுப்புடன் நாகரிகத்துடன் முன்வைத்து தீர்வுகளை உருவாக்க வேண்டியவர்கள். ஆனால் அதற்கு
வெளியிடுவதற்கு பதிலாக வெறுப்பு, இழிவு மற்றும் பிரிவினை உணர்வுகளை தூண்டும் கருத்துக்களை வெளியிடுவது அரசியல் பொறுப்பின்மை வெளிப்பாடாகும். இத்தகைய செயல்கள் ஜனநாயக மரபுகளுக்கும் அரசியல் நாகரிகத்திற்கும் நேரடி அவமதிப்பாகும். மேலும் அரசியல்வாதிகள் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஆதிக்க சிந்தனைகளை பிரதிபலிக்கும் வகையிலான மொழியையும் அணுகுமுறையையும் முற்றாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மக்கள் மத்தியில் சமத்துவம், மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதலை வளர்க்கும் முறைகள் மட்டுமே அரசியல் உரையாடலின் அடிப்படையாக அமைய வேண்டும். இவ்வாறான பொறுப்பின்மை கொண்ட பேச்சுக்கள் தொடர்ந்தால் சமூகத்தில் இனவாதம், பிரதேசவாதம் மற்றும் பகைமை மனப்பான்மை ஆழப்படுத்தப்படும் அபாயம் உள்ளது. இதனால் பொதுமக்களின் பாதுகாப்பு மட்டுமல்லாமல் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்கள் மன அழுத்தத்திற்கும் அச்சத்திற்கும் உள்ளாகின்றன. எனவே அனைத்து அரசியல் தலைமைகளும் உடனடியாக தங்களது பொது உரைகளில் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். பிரதேச, இன பிரதேச, மொழி அடிப்படையிலான இழிவுபடுத்தல், அவதூறு மற்றும் வெறுப்பு பேச்சுக்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றோம். அத்துடன் இனம், பிரதேசம், மொழி, சாதிய மற்றும் ஆணாதிக்க சிந்தனை ஆகியவற்றின் அடிப்படை உருவாகும் அவதூறான மற்றும் வெறுக்கத்தக்க நடத்தைகளை கண்காணிக்கவும் அவற்றை தடுக்கவும் தண்டிக்கவும் கூடிய தெளிவான மற்றும் வலுவான பாராளுமன்ற நடைமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும். மேலும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்களது உள்கட்டமைப்பு கொள்கைகள் மற்றும் ஒழுக்க விதிகளை உருவாக்கும் போது எவ்வாறான வெறுப்பு பேச்சுக்களை தடுக்கும் உறுதியான வழிகாட்டுதல்களை அணித்துக் கொள்ள வேண்டும். இத்தகைய கொள்கை மாற்றங்கள் நிலையான சமூக மாற்றத்திற்கு நீடித்த சமூக அமைதிக்கும் அடித்தளமாக அமையும். நாட்டின் அமைதி, நல்லிணக்கம் மற்றும் ஒருமைப்பாட்டை பாதுகாப்பது அனைவரினதும் பொறுப்பாகும். அதனை சீர்குலைக்கும் எந்த ஒரு செயற்பாடுகளுக்கும் எங்களது உறுதியான எதிர்ப்பு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய ரீதியில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனால் இலங்கையும் அந்த தாக்கத்தின் எதிரொலியாக எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக வடமாகாணத்தில் கரையோரங்களை அண்டிய மாவட்டங்களில் மீனவர்கள் பாதிப்பை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைய தினம் நாங்கள் மன்னாரில் இப்போது முகம் கொடுக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாகவும் சர்வதேச ரீதியிலே நடைபெறுகின்ற போர் நிலை காரணமாக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருள் தட்டுப்பாடு, அதனை கையாளுகின்ற வகையிலே அரசு மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகளை நாங்கள் சற்று ஆராய வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக உலகளாவிய ரீதியிலே போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனால் இலங்கையும் அந்த தாக்கத்தின் எதிரொலியாக எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கரையோரங்களை அண்டிய மாவட்டங்களான மன்னார், முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி போன்ற மாவட்டங்கள் நேரடியாக மீனவர்களை கொண்ட வாழ்வாதாரத்தினூடாக இயங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் கடந்த காலத்திலே பல விடயங்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்றோம். பொருளாதார நெருக்கடி, நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி, அதற்கப்பால் இந்திய மீனவர்களின் அத்துமீறிய வருகையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும், அதற்கப்பால் டிட்வா புயலினால் ஏற்பட்ட பாதிப்பென்று தொடர்ச்சியாக மீனவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளோடு தற்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருளுக்கான தட்டுப்பாடு, அதற்கப்பால் இனி வருங்காலங்களிலே ஏற்பட போகின்ற பொருட்களுக்கான விலையேற்றங்கள் அல்லது அதற்கான தட்டுப்பாடுகளை எவ்வாறு இந்த மக்கள், வடபகுதியில் வாழ்கின்ற மக்கள் எவ்வாறு முகங்கொடுக்கப் போகின்றார்கள் என்ற அச்ச நிலை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் மீனவர்கள் மத்தியில் இருக்கின்ற அச்ச நிலையை நாங்கள் கருத்தில் கொண்டால் தற்போது மன்னார் மாவட்டத்திலையும் சரி, வடமாகாணத்திலும் சரி, மண்ணெண்ணெய் எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவுகின்றது. அந்த தட்டுப்பாட்டை ஓரளவு அரசு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலே பகிர்ந்தளிக்கக்கூடிய நடைமுறைகளே QR என்ற நடைமுறையை பயன்படுத்துகின்றது. அந்த வகையிலே மன்னார் மாவட்டத்திலே மன்னாருக்கான எரிபொருளாக படகுக்கான கிட்டத்தட்ட மன்னாரிலே 3500 பிளாஸ்டிக் படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட வள்ளங்களும் இருக்கின்றன. அதற்கப்பால் ஒரு நாள் படகுகளாக 250 படகுகள் டீசலை பயன்படுத்துகின்ற படகுகள் காணப்படுகின்றன. இதற்கான எரிபொருளை வழங்குவதில் சில கட்டுப்பாடுகளை அரசு விதித்திருந்த போதிலும் தற்போது வரை இந்த மீனவர்களுக்கு அவ்வாறான நெருக்கடி நிலை பெரிதாக ஏற்படவில்லை. இருந்த போதிலும் இப்போது இருக்கின்ற நிலையிலே ஒரு படகுக்கான எரிபொருள் தேவையாக ஒரு நாளொன்றுக்கு 30 தொடக்கம் 40 லிட்டர் வரையிலான மண்ணெண்ணெய் தேவைப்படுகின்றது. 1/2 லிட்டர் உட்பட 1 லிட்டர் பெட்ரோல் வரை தேவை ஏற்படுகின்றது. அந்த வகையிலே தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே மண்ணெண்ணெய் 25 லிட்டரும் பெட்ரோல் 1/2 லிட்டரும் நாளொன்றுக்கான மீனவர்களுக்கான பங்கீடாக வழங்கப்பட்ட போதிலும் அந்த எரிபொருள் கூட சில நேரங்களில் மீனவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கின்றது. எனவே நாங்கள் எதிர்காலத்தை நினைத்து பயன்படுகின்றோம். எதிர்வரும் காலங்களிலே அண்மையிலே நாங்கள் அமைச்சரவையை அறிவிக்கும் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அமைச்சரவை பேச்சாளர் கூறுகின்றார், மே மாதம் அளவிலே முற்றுமுழுதாக எரிபொருளுக்கான தட்டுப்பாடு நிலவக்கூடும் என்ற அச்சத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்றார். நாட்டிலும்
உலகத்திலும் ஏற்படுகின்ற இவ்வாறான சூழ்நிலையை மீனவர்களாகிய நாங்களும் இதில் பங்கெடுக்க வேண்டிய தேவை உள்ளது. எனவே நாட்டுக்காகவும் நாங்கள் சில விடயங்களை தியாகம் பண்ண வேண்டியும் இருக்கின்றது. அந்த வகையில் மீனவருக்கான எரிபொருளின் விலையேற்றம் மீனவருக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினம் மண்ணெண்ணெய்க்கான விலை 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. 60 ரூபாயினால் உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையிலே ஒரு நாள் படகுக்கான எரிபொருள் தேவைக்காக மண்ணெண்ணெய், ஒயிர், பெட்ரோலுக்காக கிட்டத்தட்ட 15,000 தொடக்கம் 20,000 வரையிலே மீனவர்கள் செலவிட வேண்டியிருக்கின்றது. இதற்கப்பால் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்காக 3 பேர்கள் கடலுக்கு தொழிலுக்கு செல்கின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்களின் உழைப்பாக கிட்டத்தட்ட 30,000 குறைவான உழைப்பு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் கடனாளியாக்கக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது இலங்கை அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகளுக்குள் நாங்கள் வாழ்கின்றோம். அந்த கட்டுப்பாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டில் நாங்களும் ஒரு பங்காளர் இருக்கின்றோம். எனவே சுயமாக நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. எரிபொருளினை ஒரு கச்சிதமாக பயன்படுத்துவதோடு இந்த விலையேற்றத்தின் போது அதனை கையாளுகின்ற விதத்திலும் நாங்கள் சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இருந்த போதிலும் அரசு இவ்வாறான விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும். விலையிலும் சரி அல்லது ஒரு பேமிட் வகையிலான கொடுப்பனவிலும் அவர்கள் மீனவர்களுக்கு சில சலுகைகளை வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே மீனவர்களின் வாழ்வாரம் இந்த கடல் நம்பி இருக்கின்றது. இந்த கடலின் நாங்கள் கடந்த காலங்களிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கின்றோம். இந்திய மீனவர்களாக இருக்கட்டும், டிட்வா புயலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த அழுத்தங்களுக்கு அப்பால் இன்று விலையேற்றத்துக்கும் நாங்கள் முகம் கொடுக்கின்றோம். அதே போன்று எதிர்காலத்திலே இந்த எரிபொருள் தட்டுப்பாடு வரும் பட்சத்திலே நாங்கள் முகம் கொடுக்கின்ற விடயத்துக்கு முன்கூட்டியதாக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே 40க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் இருக்கின்றன. அந்த மீனவ கிராமங்களில் 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கின்றன. மீன்பிடி கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன. அதனூடாக நாங்கள் மீனவர்களுக்கான எரிபொருளை வழங்கும் பட்சத்திலே எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே இருக்கின்ற அந்த கியூ வரிசையை, அதாவது தொடர் வரிசையை இல்லாமலாக்கி சங்கங்கள் ஊடாக இந்த பொருளை வழங்கும் போது சங்கங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்று அங்கத்தவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது எதிர்காலத்திலே பின்பற்றப்பட வேண்டும். கடந்த காலத்திலே, அதாவது பொருளாதார நெருக்கடியின் போது இவ்வாறான நிலை கையாகப்பட்டதால் தான் மீனவர்களுக்கான தட்டுப்பாடும் அந்த ஒழுங்கு வரிசையும் பின்பற்றப்பட்டிருந்தது. எனவே அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும். கடற்தொழில் திணைக்களுக்கும் இது கவனம் செலுத்தி எதிர்காலத்தில் வரவிருக்கின்ற நாங்கள் தட்டுப்பாடுகளுக்கு முகம் கொடுக்கின்ற வகையிலே மீனவ கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக எரிபொருளை வழங்கக்கூடியவாறும் மீனவர்களுக்கான சில சலுகைகளை அரசாங்கம் வழங்கி மீனவர்களுக்கு அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு கை கொடுக்க வேண்டும் நாங்கள் தயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே மீனவர்களுக்கான எரிபொருள் விலையேற்றத்தின் போது மீனவர்களுக்கான ஒரு சலுகையை அரசு அறிவித்து அந்த மீன்பிடி நடவடிக்கையை ஊக்கப்படுத்துவதுடன் அவர்கள் வாழ்வாதாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்வாதார உதவிகளை வழங்க வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். தற்போது நிலவி வரும் கடும் வெப்பமான வானிலை காரணமாக பாடசாலைகளில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் அது தொடர்பான பயிற்சிகளை முடிந்தவரை அதிகாலை வேளைகளில் மாத்திரம் முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை ஆய்வாளர் மலித் பெர்னாண்டோ தெரிவிக்கையில், நண்பகல் வேளையிலேயே சூரிய வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக காணப்படுவதால் இவ்வாறான வெளிப்புற நிகழ்வுகளை அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் மாத்திரம் ஏற்பாடு செய்வது மாணவர்களின் ஆரோக்கியத்திற்கு பாதுகாப்பானது என சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக கடும் வெயில் நிலவும் மதிய நேரங்களில் மாணவர்கள் நீண்ட நேரம் மைதானங்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் பயிற்சிகளை திட்டமிடும் போது காலநிலையை கருத்திற்கொண்டு செயற்படுமாறும் அவர் மேலும் கேட்டுக்கொண்டார். இவ்வாறான உஷ்ணமான காலநிலை நிலவும் சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவதானமாக இருக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் சுமார் 36 வருட காலமாக ராணுவ கட்டுப்பாட்டில் காணப்பட்ட 2 ஏக்கர் காணி இன்று ராணுவத்தினரால் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வசாவிலான் கிழக்கு J244 பகுதியில் உள்ள ஒட்டகப்புலம் தேவாலயத்திற்கரையில் ராணுவ பயன்பாட்டிற்காக கையப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் 2 ஏக்கர் தனியார் காணிகளை ராணுவத்தினர் விடுவித்துள்ளனர். குறித்த பகுதியில் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த காணிகளில் 234.8 ஏக்கர் காணி கடந்த 2024 ஆண்டு மே மாத கால பகுதியில் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவால் விடுவிக்கப்பட்டது. ஏனைய காணி விடுவிக்க விரைந்து நடவடிக்கை எடுப்போம் என அப்போது உறுதி அளிக்கப்பட்டிருந்த போதிலும் சுமார் 22 மாதங்களின் பின்னர் 2 ஏக்கர் காணி தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. இன்னமும் தேவாலயத்திற்கு அருகில் உள்ள காணிகள் சில ராணுவ கட்டுப்பாட்டினுள் காணப்படுகின்றன. அவற்றினையும் விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போதைய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் கட்சிகளின் அரசியல் தீர்வை முன்னிறுத்தி சிதறை கிடக்கும் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒரே நேர்கோட்டில் ஒன்றிணைக்கும் புதிய முயற்சியில் இறங்க வடகிழக்கு ஆயர் மன்றம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம்
மன்னார், திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மறை மாவட்டங்களின் ஆயர்களும் குறுமுதல்வர்களும் பங்கேற்ற வடகிழக்கு ஆயர் மன்றத்தின் விசேட அமர்வு கடந்த 18ஆம் தேதி வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை நோயல் இமானுவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் வருமாறு: தமிழ் மக்களின் நீண்டகால நலன் மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றெடுக்கும் வகையில் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளையும் ஒரு பொதுவான இணக்கப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான பணிகளை முன்னெடுத்தல். மன்றத்தின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து விரிவான மீளாய்வு செய்யப்பட்டவுடன் தற்போதைய அரசியல் சூழலில் மேற்கொள்ள வேண்டிய எதிர்கால திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களுடன் யாழ்ப்பாணம், மன்னார், மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மறை மாவட்டங்களின் குறு முதல்வர்களும் கலந்து கொண்டு தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலம் குறித்த இக்கட்டான சூழலில் மத தலைவர்களின் இந்த ஒன்றிணைப்பு முயற்சி அரசியல் தளத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் அமெரிக்கா ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அதன் காரணமாக அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான ராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு ராணுவத்திற்கு உத்தரவிடப் போவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் மின் விநியோக கட்டமைப்பை அமெரிக்கா இலக்கு வைத்ததால் பதிலுக்கு இஸ்ரேலின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு மின்சாரம் வழங்கும் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் விடுத்த எச்சரிக்கையை தொடர்ந்து ட்ரம்பின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் முழுவதும் தொடரும் என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அதில் தற்போது நடைபெற்று வரும் கூட்டங்கள் மற்றும் விவாதங்களின் வெற்றியை பொறுத்து ஈரான் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீதான அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் எழுதியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்கவில்லை என்றால் திங்கட்கிழமை மாலைக்குள் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் முன்னதாக எச்சரித்திருந்தார். கடந்த வாரம் வரை ஈரானுடன் போர் நிறுத்தத்தை மேற்கொள்வதில் தமக்கு விருப்பமில்லை என்று ட்ரம்ப் கூறி வந்தார். நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் நான் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை என்று வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார். ஈரான் மீதான திட்டமிடப்பட்ட ராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதிரடியாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதற்கமைய பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை சுமார் 15% சரிந்து ஒரு பீப்பாய் $96 குறைந்தது. அமெரிக்கா WTI கச்சா எண்ணெய் விலை 13.5% சரிந்து ஒரு பீப்பாய் $85.28 வீழ்ச்சி அடைந்தது. ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அமெரிக்கா முன்னதாக எச்சரித்திருந்தது. இதனால் போர் பதற்றம் அதிகரித்து எண்ணெய் விலை உயர்ந்திருந்தது. இந்நிலையில் ஈரானுடன் நடத்தப்பட்ட முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தெரிவித்த ட்ரம்ப் அடுத்த 5 நாட்களுக்கு ஈரான் மீது எந்த ஒரு ராணுவ தாக்குதலையும் நடத்த வேண்டாம் என தனது ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்டிருந்த கூற்றை ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக நிராகரித்துள்ளது. உலக சந்தையில் அதிகரித்து வரும் எரிசக்தி விலைகளை குறைப்பதற்கும் அமெரிக்க ராணுவ திட்டங்களுக்கு கால அவகாசத்தை பெற்றுக்கொள்வதற்குமே ட்ரம்ப் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவதாக ஈரான் அரசாங்கத்துடன் இணைந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிராந்திய பதற்றத்தை தணிப்பதற்காக சில நாடுகளினால் முன்வைக்கப்பட்ட சில ஆலோசனைகள் மாத்திரமே தற்போது உள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி மெஹர் செய்தி சேவை தெரிவித்துள்ளது. இந்த யுத்தத்தை தொடங்கிய தரப்பினர் நாங்கள் அல்ல. எனவே இந்த அனைத்து கோரிக்கைகளும் ஆலோசனைகளும் வாஷிங்டனை நோக்கியே முன்வைக்கப்பட வேண்டும் எனவும் ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.